அது ஆக்சிடென்ட் ஆனப்ப எங்களுக்கே அழுவ வர மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. அந்த பையனும் சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அது அவன் சாப்பிடும்போது ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. அவன் அடி வாங்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. அழுதுட்டோம் எங்க மீறியே. எல்லாமே ரொம்ப பிடிச்ச சீன் தான். ஸ்டார்டிங்ல வந்து அவங்க வந்து தாத்தா இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஹாப்பில வந்து டான்ஸ் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனா இருந்துச்சு. இதுல அந்த வாழைப்பழத்துக்கு அது கொஞ்சம் இதுவா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துக்கும். ஒரு எண்ட் இல்லாம படம் போன மாதிரி இருந்துச்சு. அதாவது படம் முடியும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஓடும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த சடனா முடிச்சிட்ட மாதிரி தோணுது. ஆமா, இப்படி சொல்றது அவன் அடி வாங்குறதுதான் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அந்த வாழைப்பழம் நல்ல கேரக்டர், ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் எல்லாம். ஆமா, ஒரு கேரக்டர் ஒரு சீன் நல்லா அருமையா எடுத்திருக்காங்க. கிராமத்துக்கு அதை வச்சு எடுத்தால இன்னும் அது இயற்கையான நாங்க கிராமத்துக்காரங்களா. ஆனா இயற்கையா இருந்துச்சு. எங்க ஏரியா மாதிரி இயற்கையா நேச்சுரலா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் படம் எடுத்துக்கலாம் போல இருந்துச்சு. இன்னொரு ஹாஃப் கூட ஓடி இருக்கலாம். இப்படி முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் வேலையில காட்டி நல்லா எடுத்துக்கலாம். இல்ல வாழை 2 எடுக்கலாம். திரும்ப தொடர்ச்சியா வாழை 2 எடுக்கலாம். வரும்னு ஆசைப்படுறவங்க ஒவ்வொருத்தரும் 80 வருஷம் தமிழ் சினிமால இப்படிப்பட்ட ஒரு விளிம்பு நிலை மக்களை பத்தி யாருமே வழிபோக்கன் மாதிரி தான் பாத்துக்கிட்டே போறாங்களே ஒழிய, ஜஸ்ட் இப்போ அப்படியே மூவ் பண்ணிட்டு போறாங்களே ஒழிய, பொதிஞ்சு இருக்கிற விஷயங்கள் எவ்வளவு இருக்குங்கிறத 21ஆம் நூற்றாண்டுல ஒரு கலைஞன் வந்து ஒரு டைரக்டர் வந்து பண்ணிருக்காருன்னா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வார்த்தைகளே இல்ல. வரும்னு ஆசைப்படுறவங்க ஒவ்வொருத்தரும் இது மாதிரி விஷயங்களை எடுத்து பண்ணா எல்லா டைரக்டருமே சினிமாவும் நல்லா இருக்கும், செழிப்பா இருக்கும். இந்த படத்தை பிடிக்காத சீன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், ஒரு டீச்சருங்கிறவங்க மெச்சூர்டானவங்க, ஒரு கர்ச்சிப்பை வந்து எடுத்துட்டு போறது, அந்த விஷயம் வந்து பார்த்தா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாக்கா இவன் வந்து ஏதோ அந்த வயசுல வர்ற ஒரு லவ் ஃபீல் தாங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. அதை வந்து கொஞ்சம் டீப்பா காட்டாம மேலோட்டமா காட்டிருக்கலாம். டைரக்டர் அதை ஒரு என்டர்டைன்மெண்டா கொண்டு போகணுங்கிறதுக்காக செஞ்சிருக்காரு. சொசைட்டியை கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஐயோ, அது உயிர் துடிச்சுட்டானாலாம். பிகாஸ் என்னன்னா அதுலயும் சொல்லி நீ எந்த ஊருக்காரனா எந்த ஏரியாக்காரனா சொல்லும் போது ஒரு விளிம்பு நிலை ஏரியா மக்களுக்குள்ள பையன் அப்படிங்கும் போது அந்த உயர் சாதிங்கிற அந்த ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம், ஒரு உயர் ஜாதிகாரன் முதலாளித்துவம் அப்படிங்கறத வந்து ஆணித்தரமா அடிச்சு அவனை எதை வேணாலும் எங்களால செய்ய முடியும், எவன்டா இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பப்போ கோட் பண்ணி காட்டுறாங்க. எங்களை ஒண்ணும் செய்ய முடியாதராங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. படிக்கிற பையனுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா பசிக்காகத்தான் சாப்பிடறான்னு அவன் யோசிச்சிருந்தானா அந்த வாழைத்தாரை கொடுக்க முடியும். ஆனா அந்த முதலாளித்துவம் அந்த ஒரு ரத்தம் தான் அவங்களுக்கு ஓடுதே ஒழிய ஒரு நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் பாசமும் அவங்களுக்கு ஏன் இல்லங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கு. பசிக்குதா அவனுக்கு முதல்ல சோறு போடு. குறிப்பிட்டு இந்த ஏரியாக்காரன் இவன் வந்து இந்த ஜாதிக்காரனா தான் இருப்பான், இவனுக்கு இவ்வளவு ஏத்தமா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் மாறணும். எல்லாரும் மனிதர்கள்.